என்ன நல்ல சிவம்? பாஸ், நீங்க ஒரு அடியாள் கேட்டீங்கல்ல, கையோட கூட்டு வந்திருக்கிறேன். பர்மாவா, சிலானா, ஜப்பானா கண்டுபிடிக்கவே முடியாது. அங்க பாருங்க. கரெக்ட் தான். சூப்பர் ஸ்டார் நடையா இருக்கு. எப்படி இதுக்கு முன்னாடி எங்க இருந்த? ஜெயில். பயப்படாதீங்க, நானும் பயப்படல. ஜெயில்ல வார்டனா இருந்தேன். ஏப்பா, ஒரே நேரத்துல எத்தனை பேர் அடிப்ப, எப்படி அடிப்ப? மறுபடியும் பயப்படாதீங்க. பயப்படல. பழக்கடையில சாம்பிளுக்கு ஒரு பழம் வாங்கி சாப்பிடல, அதே மாதிரி அவருடைய அடிக்கு இது ஒரு சாம்பிள். எப்ப எதால அடிச்ச? கையா இது? இரும்பு கை. அடியா இது? இடி மாதிரில விழுவுது. நல்ல சிவம், வெரி குட். நல்ல ஸ்ட்ராங் ஆனாலதான் கொண்டு வந்திருக்க. ஏன்னா எனக்கு ஈக்குவலா இருக்கிறாரு. பிரதர், உன் பேர் என்ன? சாரி, இக்பால் யமண்டிஸ். என்னப்பா நடமாடும் இந்தியாவா இருக்கே? உனக்கு ஏத்த பேரா தான் வச்சிருக்க. குட். சித்தப்பா, நீங்க அம்ச்சு வச்ச ஆளுங்க புல்தடிக்க பயில்வானுங்க. 6 பேர் அம்ச்சு வச்சீங்க. என்ன புண்ணியம்? அந்த பாபா உங்களை எல்லாம் பந்தாடிட்டான். ஒண்ணும் கவலைப்படாதம்மா, நான் ஒரு வீரனை கொண்டாந்துருக்கேன். இல்ல, மாவீரனை கொண்டாந்துருக்கேன். சும்மா அப்படியே பாபு ஆட்டாட்டுன்னு ஆட்டிடுவான். ஆமா, எந்த பாபு? அதான் அந்த காந்தி நகர் பாபு. பாபு எப்படி இருப்பான்? அடையாளமே தேவையில்லைங்க, காந்தி நகர் பாபு. நம்மால பார்சல் பண்ணி கொண்டாந்துருவான். அப்படியா? நீங்க கோடு போடுங்க, நான் ரோடே போடுறேன். நம்ம ஊருக்கு நீ ரொம்ப தேவைப்பா. எஸ் கிஸ் மீ. எஸ் கிஸ் மீ. அது எக்ஸ்கியூஸ் மீ. அவர் தப்பா சொல்லாமே. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? காயெல்லாம் கரெக்டா இருக்கா? யா பாஸ், இதா காந்தி நகர் பாபு. இந்த 2 தட்டு இருந்தா பட்டுன்னு போயிருப்பா, சட்டுன்னு கொண்டு வந்துட்டேன். பாத்தீங்களா, நம்ம ஆள பார்சல சீல் குத்தி எடுத்துட்டு வந்துட்டான். ஆமா, பய கோடு போட்டா ரோடு போடுறான். சித்ரா, எப்படி? சாரி, இக்பால் யமண்டிஸ். ஏ பாபு, என்கிட்ட விளையாட்டு வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு புரிஞ்சுக்கிட்டேல்ல? டேய் பாபு, இது துப்பாக்கி. சுட்டா செத்துருவ. சீக்கிரமா சித்ரா கால் பிடிச்சு மன்னிப்பு கேள். யா, ஏன் அவன் கையா உக்குற? காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்கணும் பாஸ். காலை பிடிக்க வேண்டாம். நியாயமான கோரிக்கை. யாராவது கிட்ட வந்தீங்க? சித்ராவை நீ கத்துறதுல பயந்து என்ன சுட்டுட போறான்? என்னடி சித்தப்பாவது செத்தப்பாவது? மன்னிப்பு கேட்கணும் சொன்னல, உள்ளவா மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கிறேன். ஜில்பு கிட்ட வந்த சுற்றுவேன். போ போ. என்னப்பா நீ கத்தியோட சண்டை போடணும், கத்தி கத்தி சண்டை போடுறியே. ஏப்பா, இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்க? யூஸ் பண்ண மாட்டியா? அது எந்த இல்ல, ப்ரூஸ் லீ சாவும்போது கொடுத்தாரா? பாஸ், நீங்க ஏன் துப்பாக்கி எடுத்தீங்க? ஏதோ கையில மாட்டிச்சு எடுத்துட்டேன். அவன் கையில துப்பாக்கி மட்டும் இல்ல என்ன? சத்து போடாத, சுற்ற போறான். இன்னைக்குன்னு பார்த்து துப்பாக்கி வீட்டுல வச்சுட்டு அட வந்து போயா, எனக்கு வாச்சது பூரா இப்படிதான் இருக்கு. தம்பி, சித்ராவை சுற்றாத. என்ன ஒண்ணு பண்ணிடாத ப்ளீஸ். பயப்பட, நீ என்ன சரியா புரிஞ்சுக்க. உன்னை நான் முதல் தடவை பார்த்ததுமே என் மனசை நான் பறி கொடுத்துட்டேன். நீ ஆளு வச்சு அடிச்சாலும் சரி, உன் செத்துப்பாட்டு சொல்லி என்ன கொலையே செஞ்சாலும் சரி, நான் சாக தயாரா இருக்கேன். ஏன்னா உன்னை என்னால மறக்க முடியாது. இன்னும் சந்தேகமா இருந்தா இந்த துப்பாக்கி மத்தவங்க கையால சாகிறத விட உன் கையால சாகிறதே பெருமையா நினைக்கிறேன். ஷூட் மீ. சுடு. உன்னை நினைச்சு நான் அணுவா சாகிறத விட நீ என்ன சுட்டுட்டீனா நான் நிம்மதியா செத்துருவேன். Go ahead. Shoot me. என்ன யோசிக்கிற? உண்மையிலே உனக்கு என் மேல அன்பு இல்லாம இருந்தா இந்நேரம் நீ என்ன சொல்ற? ஏன் சுடல? I love you. I love you, I say. Babu, I do love you.
உன் பேரை கேட்டா உதைக்கிறேன். கேட்கறதுக்கும் பயமா இருக்கு. என் பேரு ம். சித்ரா. ம்? சித்ரா? சித்ரா, கீழே நமக்காக எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரியே நடிக்கணும். ஓகே? ஐயோ அடிக்கிறானே. உள்ள அடிக்கிற சத்தம் வெளியே கேக்குதப்போ அந்த அளவுக்கு இல்ல அடிக்கிறான். எவன்டி? என்னப்பா நீ கத்தி கத்தி என்ன பயமுறுத்துறியே? இப்ப ஏதாவது செய்யணுமே. பாஸ், உங்க பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல, அந்த பையில சும்மா விட மாட்டேன். கிழிஞ்சது போ. அந்த பொண்ணு செத்துதுன்னா எங்க அண்ணனுக்கு நான் பதில் சொல்லணுமேப்பா. ஐயோ சித்தப்பா. ஏப்பா ஒரு துப்பாக்கியை வச்சுட்டு ஊரே இந்த கலக்கலக்கறிய. ரெமடி, அவன் பேச்ச கேட்டு என்ன அடி அடிச்ச? இப்ப நான் சொல்றேன், அவன் அடி. நான் அடிக்க மாட்டேன், அவர் என் பாஸ். இப்ப நான் உனக்கு பாஸ். இப்ப நீ அவனை அடிக்கல, அவனை சுட்டுருவேன். நான் அடிக்க மாட்டேன். தயவு செய்து நடிப்பா. நான் அடிக்க மாட்டேன். இல்லப்பா தயவு செய்து நடி. அவன் சுட்டாலும் பரவாயில்ல, நான் அடிக்க மாட்டேன். ஏமா நீ என்ன கொண்டுடுவ போல இருக்க. தயவு செய்து நடிப்பா. நீங்க என் பாஸ், நான் அடிக்க மாட்டேன். பாஸ் முக்கியமா பாஸ் உயிர் முக்கியமா? பாஸ் உயிர் தான் முக்கியம். அப்ப நான் சொல்றேன் அடி. சரி கவலைப்படாத அடி. குட். நெக்ஸ்ட். டேய் எமிடஸ், என்ன எப்படி எல்லாம் அடிச்ச? அது மாதிரி அவனையும் அடி, இல்லன்னா அவனை சுட்டுருவேன். சரி ஓகே. ஐயோ வேண்டாம் சித்தப்பா அடிக்காதீங்க. ஐயோ மூக்குல எப்பா அவன் ஒண்ணும் சொல்றான், நீ ரெண்டு ரெண்டு அடிக்கிறிய. எப்பா எங்க பாரு. எமிடஸ், என்ன எப்படி எல்லாம் அடிச்ச? பறந்து பறந்து அடிச்சேன். அது மாதிரி அவனையும் அடி. பாஸ், ஐயா எங்க இப்போ இருக்க? பறந்து பறந்து அடிக்க போறேன். அடி ராஜா. அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டைலா. ராஜா போதும் போதும் போதும். ஏய் பொண்ணு, என்கிட்ட விளையாட்டு வச்சுக்கிட்ட என்ன ஆகும் பாத்தியா? யாராவது கிட்ட வந்தீங்க சுட்டுருவேன். முடியவே முடியாது. சுட்டுருவேன், ஜாக்கிரதை. ஐயோ என்ன செய்ய போற? ஒண்ணும் இல்ல, கண்ணா பின்னான்னு அடிச்சுட்டேன். என்னை வேலைக்கு வச்சுக்கீங்களோ மாட்டீங்களோ பயமா இருக்கு. ஒண்ணும் கவலைப்படாத. இந்த அடிக்காகவே ஒரு நான் வச்சுக்கிறேன். அடியாளா அப்பா எப்படிப்பா 234 தொகுதியும் தேடி அடிச்சிருக்க? கொஞ்சம் உப்பு ஊத்துற குடுக்கட்டா? வேணா, நீ அன்பா தொட்டாலே வலிக்கும் போல இருக்கு. ஐயா பாஸ், எஸ் கிஸ் மீ. உன்னை கிஸ் பண்ண முடியாதுப்பா. அடிச்சு வாயை கிழிச்சிட்டியே. மனோ, கை எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல, வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. டாக்டர் என்ன சொன்னாரு? இன்னும் 1 மாசத்துல குணமாயிரும் சொல்லிருக்காரு. ஒரு மாசமா? ஆடேங்க அப்பா, இன்னும் 30 டேஸ் இருக்கு. 30 டேஸா? 30 டேஸ். நம்ம குருவோட இங்கிலீஷ் அதான். அவ்வளோ டேஸ்க்குள்ள உன்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடும். அப்பா அம்மாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? கிடைச்சிடும். பொறுப்பு எங்க கிட்ட விட்ட இல்ல, நிம்மதியா இரு. குரு, தூங்கிக்கிட்டு இருக்க போலீஸ் முழிச்சிருவான், வாங்க. யா. சார் சார் கொஞ்சம் நில்லுங்க. That day you went away without saying a word. I invited to my house, but you never turned up. I was so eager to looking இத forward. பாருங்க, எனக்கு இந்த இங்கிலீஷ் எல்லாம் தெரியாதுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் சிபிஐ ஆபீசர் கிடையாது. எனக்கு ஏபிசி கூட தெரியாது. சும்மா இந்த ட்ரெஸ்ல சும்மா மேலதான். என்னது? பாத்தீங்களா, ஒரு சின்ன உண்மை சொன்னதுக்காக நீங்க அசந்து போயிட்டீங்க. இன்னும் பெரிய பெரிய உண்மைகளை சொன்னா புதிர் போடாம உண்மையை சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அப்பா நல்லவங்க இல்லைங்க. அநியாயமா ஒரு நிரபராதிக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும், இனிமே நீங்க என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. உங்க அந்தஸ்து எங்க, படிப்பு எங்க, நான் எங்க? நான் சிபிஐ ஆபீசர்னு உங்ககிட்ட போய் சொல்லி ஏமாத்துறதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வர்றேங்க. 1 minute. என்னங்க? I love you. நான் போக்குறீங்க. I love you. நான் புறம்போக்குங்க. I love you. நான் ஜெயில இருந்தவங்க. I love you. நான் வேலை வெட்டி இல்லாதவங்க. I love you. நான் டியூப் லைட்டுங்க. I love you. I love you. I love you.
ஹைட் கம்மியா இருந்து நான் அழகாவே இருக்கேன். ஆமா, நம்ம காதல பத்தி உங்க குரு கிட்ட சொல்லிட்டீங்களா? யாரு? என் குருவா? சரியா போச்சு போ. என் குரு காதலை பத்தி என்ன தெரியும்? அவர்கிட்ட சொன்னா நல்லா பூஜையில கரடி பூந்த மாதிரி நுழைஞ்சிருவார். அவர்கிட்ட அப்புறம் சொல்லிக்கலாம். என்னங்க? ஒண்ணும் இல்ல. நீ என்ன செய்யற? நாளைக்கு என்ன மீட் பண்ற. பாய் பாய் பாய். பாய். இந்த பக்கம் இந்த பக்கம். ஓகே. பாய் 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 பாய். நீங்க நடிக்க சொன்னீங்களா? அதனாலதான் அப்படி இருக்கட்டும். எனக்கு காதலை பத்தி ஒண்ணும் தெரியாது. எவன் சொன்னான்? நான் கரடியா? இது என்ன, இது வெறும் நடிப்பு தானா இல்ல காதல்? சும்மா இங்க யா. நாராயண, அந்தமான் போயிட்டு வரேன். அந்தமானா? அவசர வேலை இருக்கு, 2 நாள்ல திரும்பிடுறேன். பாத்துக்க. அந்தமான்லாம் போறதா 15 நாளைக்கு முன்னாடி அப்ளிகேஷன் எல்லாம் கொடுப்பான். பட்டப்பட்டையா ஒரு சட்டை போட்டான் வந்தான். அவன் பின்னாடி பொட்டி தூக்கிட்டு அவன் கிளம்பிட்டான். உனக்கு ஏதோ புரியுது? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். உனக்கு அக்கவுண்டே புரியாது, இதெல்லாம் எனக்கு புரியாது. பார்த்து எழுது. வாண்டுகளா, என்ன சண்டை போடுறீங்க? ஹாய் டாடி. எனக்கு என்ன டாடி வாங்கிட்டு வந்தீங்க? எதுக்கு? இது சுண்டலிக்கு. பெரியலிக்கு? இது உனக்கு. இந்த Thank you டாடி. வெல்கம். என்னங்க, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்னது? எது? இதா தழுமுடி. தெரியுது. யாரோடது? உன்னதுதான். இது எந்த எனக்கு தெரியும். இது எப்படி இந்த ஜட்டிக்குள்ள வந்தது? கேக்குறல்ல? என்ன மணி, நீதானே என் துணியெல்லாம் துவைச்சு புட்டிக்குள்ள? நான் இந்த துணியெல்லாம் துவைச்சு வேலைக்காரி தானே துணியெல்லாம் துவைச்சு மடிச்சு. சாரிங்க. இட்ஸ் ஓகே. மிஸ்டர் மாத்திர போதம், இங்க வாங்க. எஸ் சார். இந்த வேக் என்டர்பிரைஸ் இருக்குல்ல, இருக்கு. அவங்க ஃபைல் நம்ம கிட்ட இருக்குல்ல, இருக்கு. அத கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. சார், எனக்கு அந்த கம்பெனி முதலாளி குண்டுமணியை ரொம்ப நல்லா பிடிக்கும் சார். ஏன், உம்மா சைஸ்ல இருக்கிறதுனாலயா? அது இல்ல சார், அவர் பட்டையா போடுவாரு. பட்டையா போடுவா? மனுஷன் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லவே இல்லையா? நல்லா ஃபுல்லா அடிப்பாரா? உள்பட்டை இல்ல சார், வெளிப்பட்டை. அட பையா, ஒரு நிமிஷத்துல கிக்கே குறைச்சிட்டியே. அந்த ஆள் மேல இருக்கிற மரியாதை. Swing swing on the baby. ஹாய் லதா, மீனா. ஹாய் நாராயணன். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. இன்னும் 6 மாசத்துக்கு கண்ணாடி கடை பக்கம் போவானா? நீ எப்படி? சித்தி வரலீங்களா அங்கிள்? வரும்போது பார்த்தல எவ்வளவு சந்தோஷமா வந்தேன். அதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும் சித்தி வரலன்னு. இதுக்கு பானுவே பெட்டர். இவ்வளவுதான் வாங்கிட்டு வந்தீங்களா? காசு கொடுத்தோம், ஏன்னா இன்னும் வாங்கலாமா? இது கடற்காரன் அசரும் போது தள்ளினது. இவ்வளவுதான் முடியும். 1 2 இதார் 3 பக்கத்து விடா. எங்க வீட்டுக்கு வந்த புதுமுகம். ஹலோ ஹலோ. அதே மூக்கு, அதே கண்ணு, அதே வாய். கொஞ்சம் திரும்பு. உங்க அப்பா அம்மா பேர் என்னன்னு சொன்ன? எனக்கு அப்பா அம்மா இல்ல. அப்பா அம்மா இல்லையா? நீ என்ன டெஸ்ட் பேபியா? தம்பிக்கு எந்த ஊர்? அந்தமான். அந்தமானா? நம்ம ராமுதான் அடிக்கடி அந்தமான் போய் வரான். கிட்டத்தட்ட நெருங்கி வர, எங்க வரேன்னு தான் தெரியல. இப்ப பிடிக்கிறேன். அந்தமான்ல. டேய் நாராயணா, கான்ட்ராக்ட் விஷயமா திருச்சி பாட்டிய பார்க்க சொன்னேன், பாத்தியா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பையன் அந்தமான் பூர்வீகம் சொல்லி பெரிய பூகம்பத்தையே உண்டு பண்ணிட்டான். உன் கண்ணாடி கொஞ்சம் கொடு. எதுக்கு? கூட இந்த நாராயணனுக்கு மட்டும் ஒரு சந்தேகம் தோணுச்சுன்னு வச்சுக்க, அத நிவர்த்தி பண்ணல தலையே வெடிச்சுடும். ஆபீஸ் விஷயமா பேசாம ஏதோ கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருப்பேன். போயிடாத. ஹலோ, யாரு? ராமசாமியா? கொஞ்சம் இரு. யாருமா? பானுவா? நாராயணன் இங்கதான் இருக்கா. ஏய் நாராயணா, பானு உன்னை உடனே வீட்டுக்கு இருக்கேன்னு சொல்லிட்டியா? போன கொஞ்சம் திருப்பு.
திருப்பு பானு இத வரமா. யோ, நாளைக்கு ஆபீஸ் பேசுவோம். ஜானகி, என்னங்க? கண்ணையன் கூட வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அதிர்ச்சியை மறந்திருக்கான். அதனால அவன் அப்பா அம்மாவை பத்தி எதையும் கேட்டு ஞாபகப்படுத்தி விட்டுறாது. என்னங்க நீங்க? நானும் 2 பொண்ணுங்களை பெத்தவ. அவங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியாதா? உங்க அக்கா வீட்டுக்கு அந்தமான்ல இருந்து புதுசா ஒரு பையன் வந்திருக்கான்னு சொன்னேன்ல, அவன் முகஜாடையில அப்படியே ராமு உரிச்சு வச்சிருக்கான். நல்லா பாத்தீங்களா? நல்லா பார்த்ததுனாலதான் சொல்றேன், அவன் ராமுவோட பையனே தான், நோ டவுட். அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? இப்ப உனக்கு ஒரு குழந்தை பிறந்துன்னு வச்சுக்க, அது ஒன்ன மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு குழந்தை பிறந்துன்னு வச்சுக்க, சத்தியமா நீங்க பெற முடியாதுங்க, நாங்க தான் பெத்துக்க முடியும். அதுவும் நியாயம்தான். இப்ப நமக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்க, ஒண்ணு ஒன்ன மாதிரி இருக்கணும், இல்ல என்ன மாதிரி இருக்கணும், இல்லையா? இப்ப நம்ம ராமு வீட்டுல இருக்க பையன் அச்சா நம்ம ராமு மாதிரியே இருக்கான். அப்படின்னா அதுக்கு தகப்ப ராமு தானே? அப்படியே இருக்குமோ? பின்ன என்னடி, அவன் மூக்க பார்த்தே ஜாதகத்தை சொல்றான், முழுசா முகத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன், துருவிட மாட்டேன் துருவி. முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாங்களா? ஓஹோ, 3 நாளைக்கு முன்னால பாண்டி பசார்ல உங்க ஜாடையில ஒரு குழந்தைய பார்த்தேன். உங்களை பத்தி நான் என்ன நினைக்கிறது? பானு, என்ன பானு இப்படி பேசிட்ட? கனவுல வேணா ஏராளமான பொண்ணுகள் நினைச்சிருப்பேனே தவிர, நேர்ல ஒன்ன தவிர வேற யாரையும் நான் தொட்டதில்ல பானு. சத்தியமா சொல்றேன், நம்பு, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அப்போ எங்க ராமத்த மட்டும் அப்படிப்பட்டவரா? அவரு ரொம்ப நல்லவர். இங்க பாருங்க, நீங்க இப்படி கசமுசான் கற்பனையா பேசி அது எங்க அக்கா காதுல விழுந்து அவ்வளவு அதை நம்பிட்டா அவ்வளவுதான், பேயாட்டம் ஆடிடுவா. அத்தானும் க்ளோஸ், நீங்களும் க்ளோஸ். அதுக்கப்புறம் இல்ல இல்லனாலும் நடக்காது, ஆமா ஆமானாலும் நடக்காது. ஜாக்கிரதை, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆமா பானு, நமக்கு எதுக்கு அடுத்தவங்க பிரச்சனை? நடந்தது, நடப்பது, நடக்க போறது ஆகிய முக்கால பலனறிய இப்போதே வாருங்கள் கிளி சோசியம். கிளி சோசியம். வாங்க சார், வாங்க. கிளி பாக்குறீங்களா? என்ன தயங்குறீங்க? வாங்க சார். உங்க முகத்தை பார்த்தா குடும்பத்துல ஏதோ குழப்பம்னு நினைக்கிறேன். எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஒரு குத்து மதி பார்த்தா இந்த காலத்துல குழப்பமில்லாத குடும்பம் எங்க சார் இருக்கு? கிளிய வெளியே வர சொல்லட்டுமா? நான் ஜோசியம் பார்க்க வரல. அப்ப எனக்கே ஜோசியம் சொல்ல போறீங்களா? நான் சொல்ற மாதிரி சரியா? கிளிய நீங்க எடுத்துக்கிட்டு காரை நான் எடுத்துட்டு போவா? யோ, நான் சொல்றது கேளியா? என் வீட்டு அட்ரஸ் கொடுக்கறேன், நேரா அங்க போறேன். என் மனைவி ஜானகிக்கு ஜோசியம் பாக்குற மாதிரி பாக்குறேன். அம்மா, உங்க வீட்டுக்காரருக்கு 2 தாரம் சொல்றேன். காரனா குடுக்கற ஆளத்தான் தேடி வந்திருக்க ஒழிய கார்ல யாரும் வந்ததுன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது. அசத்திடுவோம், பைக்குள்ள கைய விடுங்க, வியாபாரத்தை முடிச்சிருவோம். இது அட்ரஸ், பணம் 50 ரூபா. அசத்திடுறேன். அடியே பஞ்சவர்ணம், சிலுக்கு மாதிரி குளிக்கு வந்து அனுராதா மாதிரி ஒரு ஆட்டம் ஆடி டிஸ்கோ சாந்தி மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு ஒரு சீட் எடுமா. இது இல்லையா? அப்ப இது இதுதானா? நீ கரெக்டா சொல்லுவான்னு எனக்கு தெரியும். அம்மா எக்ஸ்ட்ரா 10 ரூபா கொடுப்பாங்கிறது எனக்கு தெரியும். உள்ளவா உள்ளவா. கரெக்டா சொல்லுங்களா? என்ன இப்படி கேட்டுப்பிட்டீங்க? 5 கண்டத்தையும் தேடினாலும் கிடைக்காத பஞ்சவர்ண கிளி இது. இதோட பரம்பரை இருக்க மதுரை மீனாட்சி கையில இருக்க கிளி. இதுக்கு அது அம்மாவுக்கு அம்மா, அம்மாவுக்கு அம்மாவுக்கு அம்மா, அம்மா அம்மா. புரிஞ்சுதுங்களா? அப்படியா? படிக்கிறேன், கேளுங்க. கல்யாண திருக்குளத்தோட வள்ளி தெய்வான சைதமா கந்தசாமி வந்திருக்கான். அம்மா தப்பா எடுத்துக்க கூடாது. என்ன ஐயா +2வா? இல்லங்க, அவர் BE படிச்சிருக்காரு. படிச்சத சொல்லலாமா, அவரு தேடி புடிச்சத சொல்றேன். என்ன சொல்றீங்க? ஐயாவுக்கு 2 சம்சாரம் தானே? யோ, நீ ஜோசி சொன்னது போதும், முதல்ல எங்க இருந்து புறப்படு. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, கோச்சுக்கிறாதீங்க. என் கிளி உண்மையதான் சொல்லும். என்ன உண்மை? எங்க வீட்டுக்காரர் அப்படிப்பட்டவர் ஒண்ணும் இல்ல. உன் இஷ்டப்படி சம்மந்தம் இல்லாம பேசுன எனக்கு கெட்ட கோவம் வரும். முதல்ல எந்திரி. நானா சொல்றேன்? என் கிளி சொல்லுது. என் நாக்கும் போய் சொல்லாது, என் கிளி நாக்கும் போய் சொல்லாது. உங்க புருஷனுக்கு 2 பொண்டாட்டி, 2 பொண்டாட்டி, 2 பொண்டாட்டி. ஐயோ ஐயோ, நான் போன தப்பு. என் புத்தி செருப்பாலடி. அம்மா
என்னையாச்சு? இந்த கோலத்தை பார்த்ததுக்கு அப்புறமா என்னாச்சுன்னு கேக்குறீங்க? அம்மா, உங்க புருஷனுக்கு 2 பொண்டாட்டின்னு சொன்னேன். அவ்வளவுதான். எரிமலை வெடிச்சது மாதிரி ஒரு சத்தம். என் கூண்டு ரோட்ல உருண்டது. என் கிளி ஆகாயத்துல பறந்தது. நான் குப்பை தொட்டியில கிடந்தேன். வருத்தப்படாதீங்க. என் மனைவி மனசை மாத்தணுங்கிறதுக்காக தான் உங்களை அனுப்பிச்சு சோதனை பண்ணி பார்த்தேன். உங்க சோதனைக்கு நான் தானா கிடைச்சேன். இந்த ஊர்ல எத்தனை சோசியக்காரர் இருக்கான். அம்மா, இந்தாங்க, உங்க கூண்டு கிளிக்கெல்லாம் வச்சுங்க. உங்க உடம்பையும் தேத்திங்க. தம்பி, நான் சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. உங்க உடம்பையும் தேத்திக்கங்க. ஏன்? சோசியம் சொன்ன எனக்கே இந்த கேதுன்னா சோடி சேர்த்த உங்க நிலைமை நினைச்சு பாருங்க. அம்மா அம்மா. என்ன தாண்டவராயா? டெய்லர் கடையில உட்கார்ந்து இருக்கிற, துணி தைக்க கொடுக்க போறியா? இல்ல, ஷேவிங் பண்றதுக்கு. உனக்கு கொழுப்புல ஒண்ணும் குறைச்சல் இல்லையா? ஆமா, சட்டையா ஜிப்பாவா? ஜாக்கெட். உனக்கு ஜாக்கெட்டா? கூறுகட்டத்திலுமா பேசாதியா. என் மகளுக்கு ஜாக்கெட் தைக்கணும், எவ்வளவு துணி வேணும்னு கேட்க வந்தேன். ஆமா, நீ எதுக்கு வந்த? வேட்டி தைக்கணும். என்னது, வேட்டி தைக்கணுமா? கேனத்தனமா கேட்காத. புது வேட்டிக்கு ஓரம் அடிக்கணும், அதுக்காக வந்தேன். யார் இங்க? அனாவசியம் பேசக்கூடாது. எனக்கு வெட்டு 1, துண்டு 2 இருக்கணும். வந்த விஷயம் என்ன? முதல்ல ஒரு சின்ன சந்தேகம். என்ன, நான் டெய்லரா இல்லையா? வாயை கூட தச்சு காமிக்கிறேன். ஐயா, அது இல்லைங்க. வெளியே கோல்மால் டெய்லர்னு போர்டு போட்டிருக்குதே, உங்களை நம்பி துணியை கொடுக்கலாங்களா? நீங்க கேட்டது சரியான சந்தேகம். நான் ஏன் கோல்மால்னு போட்டு போட்டுக்க தெரியுமா? என் பேர் கோபாலு, சுருக்கனா கோல். எங்க அக்கா பேரு மாலதி, சுருக்கனா மால். 2 கூட்டுங்க, கோல்மால். நல்ல வேலை, உங்க பேரு குப்பு, உங்க அக்கா பேரு மஞ்சுன்னு இல்லாம போச்சு. சுருக்கினா ரொம்ப வேடிக்கையா இருக்கும் இல்ல? நிறுத்தியா? எதுக்கே வந்த? என் மகளுக்கு ஜாக்கெட் தைக்கணும். எலவு போட பாத்தியா? பாட்டனே. பெண்களுக்கு பெண்களால் அளவெடுக்கப்படும். உன் மகள் அனுப்பு, எங்க அக்கா அளவு எடுப்பாங்க. உங்க அக்காவுக்கு தைக்க தெரியுமா? நான் பார்க்கணுமே. அவ தச்சு துணியவா? இல்ல, அக்காவியே. உடம்பு எப்படி இருக்கு? சரதா, உங்களுக்கு வைத்தியம் கூட பார்க்க தெரியுமா? இல்ல, நீ ஏதாவது பேசுன அவ போய் உன்னை வைத்தியரை பார்க்க சொல்லுவா. திமிர பாத்தியாயா? நான் யாருன்னு சொல்லிவை. இவர் அரசாங்க உத்தியோகம் பார்க்கிறாரு, சின்ன சம்பளத்துக்கு. சிங்கதுரையிட்ட ஜால்ரா போடுறாரு, பெரிய கூலிக்கு. சிங்கதுரைனா இந்த ஊருக்கே சிம்ம சொப்பனம். ஏதோ நல்லவரா இருக்கீங்க, புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கீங்க. எதுக்கு உங்க அக்காவை சர்வ ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. சிங்கதுரை கண்ணு அவ மேல விழுந்துருச்சுன்னா காஜா எடுத்துருவார். எங்க அக்கா பத்தி உனக்கு தெரியாத? ஒரே நேரத்துல 10 பேரை காஜா எடுப்பான். ஏயா இதையெல்லாம் இங்க பேசிக்கிட்டு? என் மக வருவா, அளவெடுக்க சொல்லு உங்க அக்கா கிட்ட. இந்த வேட்டிக்கு ஓரம் தைச்சு வைங்க. காசு கேட்காம நாசூக்கா நடந்துகிட்டா உங்களை பத்தி சிங்கதுரை கிட்ட சிறப்பா 4 வார்த்தை சொல்லி வைக்கிறேன். எதுக்கும் அக்காவை ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. என்ன சுண்டி கூப்பிடுற? ஸ்டூல் எங்க எடுத்து வந்த? வெளியில இருந்து. வெளியே எடுத்து போடு. என்ன ஏன் இந்த எடுபடி இப்படி பேசிட்டு போறான்? அவன் சொல்றது பூராமே உண்மை தம்பி. துணி கிழிஞ்சா மறுபடி தைச்சு போட்டுக்கலாம். கற்பிழந்துட்டா. என்ன மூளை, என்ன மூளை? உங்க மூளை இங்க இருக்க கூடாது. வேற எங்க இருக்கணும்? மிலிட்டரி ஹோட்டல்ல. வர்றாங்க பாரு. அந்த சட்டை யார்ட்ட வாங்கின? யார்ட்ட வாங்கின? என்ன டெய்லர் ஜாக்கெட் தைக்கணும். ஜாக்கெட் தானே, தைச்சிட்டா போச்சு. இரு, போர்டுல பொம்பளை அளவு எடுக்கிறதா போட்டிருக்கு, நீ அளவு எடுக்கிற? நீ போட பாத்துட்டியா? இரு, எங்க அக்கா மாலுவ கூப்பிடுறேன். மாலு, மாலு. இருமா, நிறைய வேலை இருக்குல்ல. அளவெடுப்புமா, கைய தூக்குமா, கிட்ட வாமா. 18 38. ஏமா, நீ யாருமா? வீச்சேருவா வீராசாமியோட சம்சாரம். நீ அளவு ஜாக்கெட்டே வந்து கொடுமா. போயிட்டு நாளைக்கு வரியா? அடடே,
என்ன அழகு, என்ன அழகு. நாட்டுக்கொட்டை. ஏங்க ஏங்க வாட்டிய பிட்டி, வாட்டிய பிட்டி. அப்படின்னா ரொம்ப அழகா இருக்க. எனக்கு ஒரு 2 ஜாக்கெட் தைக்கணும். அளவெடுத்துடலாமா? வேண்டாங்க, அளவு ஜாக்கெட் கொண்டு வந்திருக்கேன். நான் எதுலயுமே ஒரு புதுமையை புகுத்துறவ. இத பத்தியா? ஜாக்கெட்ல பட்டனை முன்னாடி வச்சிருக்கேன். அப்ப நீங்க பின்னாடி வைப்பீங்களா? இல்ல, நான் முன்னாடி வைக்க மாட்டேன், பின்னாடி வைக்க மாட்டேன், சைடுல வைப்பேன். ஐ, கேட்கும் போதே எவ்வளவு அழகா இருக்கு. கேக்குறதுக்கே அழகா இருக்குன்னா போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? எது? ஜாக்கெட்ட தான். பரவாயில்லையே, நீங்க பேசுறதே ரொம்ப புதுமையா இருக்கு. பேசுறது மட்டும் இல்ல, செய்யறது புதுமையா தான் இருக்கும். உங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போக போக என்னையும் உனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் பேர் என்னம்மா? மல்லிகா. ஸ்வீட் நேம், வாசனை நேம். உங்க பேரு? என் பேர் கோபால். கோபாலா? இல்ல, மாலதி. என் தம்பி பேரு. உங்க பேரு நல்லா இருக்கு. நான் மாலதி அக்கான்னு கூப்பிடவா? நீ அக்கான்னு சொன்னாலும் சரி, அத்தான்னு சொன்னாலும் சரி. அத்தானா? இல்ல, அத்தை, அத்தை. அத்தை, இது தச்சு வைங்க, நான் நாளைக்கு வரேன். மல்லிகா, இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இலைய மூடுறியம்மா. என்ன சொல்றீங்க? பின்ன என்ன, அளவெடுக்கவே ஆரம்பிக்கல, அதுக்கெல்லாம் போறேன்னு இங்கிலீஷ்ல சொன்னேன். ஆமாக்கா, உங்ககிட்ட பேசுனதுல மயங்கி அளவு கொடுக்க மறந்துட்டேன். எடுத்துக்கங்க. இப்பவே எடுத்துடுறேன். 16. ஏத்துக்குமா? 46. 46? 36. உங்க அம்மா அளவு சொல்லிட்டேன். அம்மா? இல்ல, அம்மாக்கள் அளவு சொல்லிட்டேன். மல்லியா, தினசரி கடைக்கு வந்துரு. எதுக்கு? தையல் கத்துக்கணும்ல. நான் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறேன்? அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. ஒரு பெண்ணு எப்போ ஒரு கைத்தொழில் வச்சுக்கணும். எனக்குதான் கைத்தொழில் நல்லா தெரியுமே. எது? சமைக்க தெரியும் சொன்னேன். அதுதானே பார்த்தேன். நான் வேற என்னமோ நினைச்சேன். அப்ப எங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு நாளைக்கு வரேன். அடிக்கடி வரியா? என் செல்லி. வாங்கக்கா. சமைக்கமா இருக்கியா? சௌக்கியமா இருக்கேன். இது யாரு? எங்க அப்பா. அப்பா, நான் சொல்லல, டெய்லர் அக்கா. இவங்கதான். அப்படியா? வாமா. வணக்கம் மாமா. மாமாவா? பரவாயில்லையே, கருகருன்னு கர்ரா கட்ட மாதிரி நல்லாத்தான் இருக்கிறா. பேசாம மல்லிகாவுக்கு சித்தி ஆக்கிட வேண்டியது. மாலினி, முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன். வலது காலை எடுத்து வச்சுட்டான்னு வந்தேன். இல்ல, இடது காலை எடுத்து வச்சுதான் வந்தேன். ஏன்னா எதுலயும் ஒரு புதுமை வேணும் பாருங்க. ஆமா ஆமா, உன் புதுமையை பத்தி மல்லிகா ரொம்ப சொல்லி இருக்குது. அது கிடைக்கட்டும், சாப்பிடுறது வாயில தானே? இல்ல, மூக்கால. என்ன மாமா தெரியாத போல கேக்குறீங்க? அது இடது கை தான். அது அசிங்கமா இருக்குமே. நான் தானே சாப்பிடுறேன், உங்களுக்கு ஊட்டி விட்டேன். ஐயோ, உன் கையால ஊட்டி விட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். குறும்புத்தனமா பேசுறீங்க மாலினி. என்னங்க அந்த அம்மாவை தொட்டு தொட்டு பேசுறீங்களே, வெக்கமா இல்ல? தூசி இருந்து தட்டி விட்டேன். என்னை அம்மாக்கு அம்மான்னு கூப்பிட்டாதீங்க. பின்ன எப்படி கூப்பிடுறது? பாப்பான்னு கூப்பிடுங்க. பாப்பாவா? பாப்பாவுக்கு என்ன வயசாகுது? ஆடி வந்தா 20. ஆடாம வந்தா 18. சும்மா இருங்க மாமா. பாப்பாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. மாப்பிள்ளையே கிடைக்கலையா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? கொட்டாம்பட்டி, கொட்டரப்பட்டி, வாடிப்பட்டி, வாடதப்பட்டி, அந்த பட்டி, இந்த பட்டி எல்லா ஊர்ல இருந்து தான் வந்தாங்க. என்ன மாதிரி கருகருன்னு இருந்தனால நான் தான் வெட்டி விட்டுட்டேன். அப்போ கன்னி பொண்ணு வளைச்சு போட்டு வச்சுக்க வேண்டியதானா? அட நீ என்னம்மா, நல்ல தொழிலாளி இந்த பொண்ணு. இவளும் டெய்லரிங்க்கு ஆசைப்படுறா, வளைச்சு போட்டு வச்சுக்கலாம்னு சொன்ன. ஆமா மாலதி, என்னமோ தெரியல, உன்னை பார்த்ததுல இருந்து என் பொண்ணு தைக்க கத்துக்கணும்னு துடியா துடிக்கிறா. கிட்ட இருந்து சொல்லி கொடுமா. அப்படியா? இப்பவே கத்து கொடுத்துறேன். பாப்பா, உன் கடைக்கு கூட்டிட்டு போய் சொல்லி கொடுக்கறதெல்லாம் வேண்டாம். கண்ட காலிப்பே வரணும். பத்தாயிரத்துக்கு அவர் தம்பி வேற இருப்பாரு. அவன் ஒற்றம் போதும். என் தம்பி வரமாட்டான். ஏன்? என்ன கண்டா அவ்வளவு பயம். அதெல்லாம் ஒண்ணுமில்ல மாலதி, நீ ஒரு வயசு பொண்ணு, இவளும் ஒரு வயசு பொண்ணு. ஒண்ணு கடக்க ஒண்ணு நடந்தா வம்பு. அதனால நீ எங்க வீட்டுக்கே வந்து சொல்லி கொடு. ஏதோ எங்களால சில்லறையா கொடுக்கணும். ஐயோ, சில்லறையில எனக்கு வேணாம். நான் உங்க பாப்பாவுக்கு ஃப்ரீயாவே கத்து தரேன். அப்ப பாப்பாவோட கடை உங்க அக்கா விட
எனக்கு கடையா முக்கியம்? எப்படியோ என் மகனை சேர்த்துனா சரி. நீங்க கவலையே படாதீங்க, உங்க பொண்ணை பெரிய லெவல்ல முன்னு கொண்டு வந்துடுறேன். ஏ மச்சானுக்கு ஆசை உண்மையிலே. இது வரைக்கும் கட்டிங்க வெட்டிங்க இதுதான் கத்து கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ஓவர்லாக் எப்படின்னு கத்து கொடுக்க போறேன். என்னக்கா இது தையல் கத்து தர நீங்க என்னென்னமோ பண்ணுங்க. விடுங்கக்கா. அரை மணி நேரத்துக்கு வாயே தரக்கூடாது. சரிதா. அக்கா அக்கா இல்ல அத்தா. அத்தானா? உனக்கு ஒண்ணும் புரியாது, நீ படு, மீதிய நாளைக்கு சொல்றேன். என்ன எழுதிருக்காரு? அன்னைக்கு ஊருக்கு போனோம்ல, எங்க அண்ணா மக முழுகாம இருக்கிறா. நம்ம பொண்ணுக்கும் காலகாலத்துல கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் அவ்வளவு வாந்தி எடுத்திருப்பா. இவன் ஏன் வண்டி எடுக்கிறா? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அத வரா, நீயே கேளு. என்னம்மா என்னாச்சு? ஏன் வாந்தி எடுக்கிற? எனக்கு என்னமா தெரியும்? நான் சொல்றேன் மாமி, அது பித்த வாந்தியா இருக்கும். வாம்மா டெய்லர் அம்மா, மல்லி கைய பிடிச்சு என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லம்மா. நான் கைய பிடிச்சதான வந்தவன தானே. அன்னைக்கு நீங்க ஊருக்கு போனீங்களா? ஆமா. அக்கா எருமல்லையா புள்ள சொன்னா தானே உங்க அப்பா அம்மா நம்புவாங்க. எனக்கு குல்பி ஐஸ் வேணும், குல்பி ஐஸ் வேணும்னு அடம் பிடிச்சா, அத வாங்கி கொடுத்தேன். அது பித்தவ மாதிரி வாந்தி எடுக்கிறா. இவ்வளவு ஜானா, நான் வேற என்னமோல நினைச்சிட்டேன். நான் இல்ல. நீ ஏமா படுற? இது வேற ஒண்ணும் இல்ல, நான் கோயம்புத்தூர்ல குப்பி ஐஸ் வாங்கி கொடுத்தனா அந்த கோளாறு தான், வேற ஒண்ணும் இல்ல. சுத்தமா இருக்குது. ஏன் கதை முடுற? எல்லாம் செட்டப் தான். எப்படி இருக்கா மாலதி? டேய் நான் அக்காடா. அக்கா அக்காவா? எல்லாரையும் அக்காவா நினைச்சா என் வாழ்க்கை என்ன ஆகுறது? உனக்காகத்தான் என் குடும்பத்தையே கோவிலுக்கு அனுப்பிச்சிருக்கேன். கோவிலுக்கா? ஐயோ அட பாவி, பொம்பளை வேஷம் போட்டு எங்களை ஏமாத்திட்டிய. இவ ஆம்பளையா? இவனை உடனே போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க. ஏண்டா பொம்பளை வேஷம் போட்டு என் பரம்பரையுமே கெடுத்துட்டியடா? உன் பரம்பரை எங்க எடுத்தேன்? பொண்ணை தானே எடுத்தேன். இவனை பஞ்சாயத்துல நிக்க வைங்க. அப்பதான் இவனுக்கு புத்தி வரும். பஞ்சாயத்து போலாமே, அங்கேயும் உங்க பொண்ணு வாந்தி எடுக்கும். அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்ப என்னடி செய்யறது? பேசாம 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. ஆமாப்பா, நான் இவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். மல்லீஸ் அப்பா, எனக்கு அப்ப கல்யாணம். புள்ளியாருக்கு ஆகும்போது ஆகுமடா. மானது இல்ல, கோல்மால் இல்ல, கோபாலு. என்னப்பா நெட்டையா, என்ன இழைச்சிட்ட? பொழப்பு சரியா நடக்கலையா? ஐயா வர்ற. அடே வள்ளல் சாரா, வாங்க வாங்க வாங்க. எப்ப ரிலீஸ் ஆனீங்க? உள்ள எல்லாம் சௌரியமா இருந்துச்சா? நீங்க இல்லாத போது ஊரும் சௌரியமா இருந்துச்சு. அடேங்கப்பா, நெஞ்ச தொட்டுட்டீங்களே. பழச மறக்காம பார்சல் பண்ணி ஆஃப் கொண்டாந்து இருக்கிறீங்க. நீ சௌக்கியமா இருக்க வேண்டாமா? ஏண்டா டேய், கூப்பிடா இருப்பாரு தருதல உன்னதான்டா. எது? என்கிட்டயே ஆஃபா வாங்கி குடிச்சிட்டு கடைசியில எனக்கே ஆப் வச்சுட்டியடா. ஏன்டா நிக்கிறீங்க? இந்த நாயை அடிச்சு தூக்கி ஊருக்கு வெளியே போடுங்கடா. ஆப்பிரிக்காவில் இருந்து வந்திருக்கிறோம். நீங்க எங்க இருந்தாவது வாங்க. இங்க எதுக்காக வந்தீங்க? எதற்காக வந்தோம்? கலை நிகழ்ச்சி நடத்துவதற்காக வந்தோம். நடத்துனீங்களா? இல்லையே. ஏன்? வந்த இடத்தில் எங்கள் கலைக்குழுவில் உள்ள ஒரு தாய் குலத்திற்கு உடல் நிலை சரியில்லை. ஓஹோ, இத டாக்டர் வீடுன்னு நினைச்சீங்களா? மருந்து வேணுமா? உங்கள் மகள் தான் வேண்டும். மகளா? தவறாக நினைக்காதீர்கள். உங்கள் மகள் மிகவும் பிரமாதமாக ஆடுவாள் என்று கேள்விப்பட்டு வந்தோம். அவ ஆடாத ஆட்டமா? சூதாட்டம், பித்தலாட்டம். அடச்சே,
காலாட்டம் கோலாட்டம் கும்மி ஆட்டம். கும்மி ஆட்டமா? ஆப்பிரிக்காவில் அப்படி ஒரு ஆட்டமே இல்லை. அம்மி ஆட்டம் என்ற ஒரு ஆட்டம் இருக்கிறது. இரண்டு கைகளை இப்படி பிடித்து பிணைந்து பிணைந்து இணைந்து இணைந்து ஆடுவது. அடாடாடாடா, அற்புதமான ஆட்டம். பிணைஞ்சு பிணைஞ்சு ஆடுறது. வீடு மிகவும் நன்றாக இருக்கிறது. ஆடி ஆடி கட்டினது. ஆடி மாதத்தில் கட்டியதா? ஐப்பசியில் திறந்தது. முதல்ல இதை திறங்க நீங்க. திறக்கட்டுமா? ஏற்கனவே பல பேர் திறந்தது. திறந்தது என்றால் பழசு போல இருக்கிறது. ஆல்பம் ஆல்பம் மிகவும் நன்றாக இருக்கிறது. அதைத்தான் ஆர்வத்தில் இப்படி கூறிவிட்டேன். என்ன செலவே காணவில்லை? அட நீங்க ஒண்ணு கீழே பாருங்க. ஓ, கீழே கட்டி இருக்கிறாள். அமெரிக்காவில் கூட அப்படித்தான் கட்டி இருக்கிறார்கள். ஆனால் என்னமோ இந்தியா வந்தவுடன் அதை மறந்து விட்டேன். எப்படி வருது? என்ன உடை, என்ன நடை, என்ன கீட்டை. இதுல இருந்து அவன் நடனத்தை பத்தி நீங்க தீர்மானம் பண்ணிக்கங்க. முடிவே பண்ணிட்டேன். இனி எனக்கு நடனத்தை பற்றி கவலையே இல்லை. ஆனால் அவள் எப்படி வசனம் பேசுகிறாள் என்பதை நான் பார்க்க வேண்டும். பேசி பாருங்க. எங்கே நான் சொல்வதை சொல். அந்த ராமாயணத்தில் ராவணன் ராமனை தூக்கி கொண்டு செல்கிறான். ராமனை எங்கயா தூக்கி சென்ற? சீதையா? எதையோ ஒன்றை தூக்கி கொண்டு செல்கிறான். நீ கண்டதை தூக்காத வை. அப்படி அவன் எதில் தூக்கி கொண்டு செல்கிறான் என்றால் புஷ்பக விமானத்தில். நான் என்ன சொல்ல வேண்டும்? ஐயோ, பிளிகளான். இது போதும். வாயைத் திறந்தால் வருகிறதே. அது ஒண்ணுதான் வரும். இது போதும். இதோ பாடம் பணம். நில்லு. என்ன இது? பணம் இங்கே, பாடம் அங்கே. எங்கே? மேடையில. ஐயோ 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 அம்மாவதை நீ காதை கடிப்பான அப்பா சொன்னா அந்த மாதிரியே பழி வாங்கிட்டாலே. ஐயோ தாங்க முடியல. ஐயோ என்னங்க? உங்களை தாங்க. என்னங்க? யார் நீ? பொண்டாட்டி. ஏன் இப்படி ரோட்ல கத்திக்கிட்டு வர? முதல்ல இதை கட்டுங்க. எத்தனை வெட்டிடி கட்டுறது? கட்டிருக்க வெட்டிக்கு என்ன குறைச்சல் இப்போ? ஐயோ, அங்க நல்லா பாருங்க. அடியே, ஒரு டம்ளர் தண்ணி கொண்டாடி. ஏ எருமாட, எவ்வளவு நேரம்? யாரையா என் வீட்டுக்குள்ள வந்து கத்துறது? இதோ வர. ஐயோ, மறந்துட்டேன். என் வீடு ஏன் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டேன். ஓஹோ, நீயா சொதப்புல்கிறாக்கி? அது சரி, எங்க வந்த? ஒண்ணு இல்ல, என் முத்து வளையல மூட்டுட்டு போலான்னு வந்தேன். பணம் கொண்டு வந்திருக்கியா? அதையும் மறந்து வச்சுட்டியா? ஐயோ, வச்சிருக்கேன். குடு குடு குடு. இந்த வளையல் எடுத்துட்டு வர. வளையல் கொண்டா. ஒத்தியா? ஏய்யா, நீ என்ன வேலை செய்யறியா இல்ல ரிட்டையர் ஆயிட்டியா? டேய் முட்டை கண்ணா, என்னைக்கு நான் வேலைக்கு போய் நீ பார்த்த? ஆமாமா, மறந்துட்டேன். நீதான் வீட்டுக்கே முறவாசலாச்சே. நக்கலா பண்ற. சரி சரி, அவர் வெளியில புறப்பட்டாரு, போய் சகுனம் பாருங்க. சரிம்மா. முத்துக்கண்ணு, முத்துக்கண்ணு. இது வந்துட்டேங்க. வணக்கம் சார். எங்க கார்பரேஷன் புறப்பட்டாச்சா? கார்பரேஷனுக்கு? ஆமா, ரோடு மேஸ்திரியா தான் வேலை பாக்குறீங்க. சடப்பி ஒரு நாஸ்டி மவுத். எனக்கு வர கோவத்துக்கு ரோட்ல படுக்க வச்சு ரோடு இன்ஜினை ஏத்துவேன். அதானே, எங்க வீட்டுக்காரர் யாருன்னு நினைச்சீங்க? பேங்க்ல மேனேஜரா இருக்காரு. அப்பா, அவர் பேங்க் போக வேண்டாம், போய் சகுனம் பாருங்கப்பா. சரிம்மா. ஆமா, இது ஐயோ, இவ என் தங்கச்சி கீதா, இன்ஸ்டிடியூட்ல டைப் படிச்சுட்டு வர்றா. இப்ப என்ன சொல்லிவிட்டேன்? வாயை திறக்க விட மாட்டேங்கிறீங்களா? ஐயோ, நீங்க வாயை திறந்தது எல்லாரையும் குழப்பிடுவீங்களே. மூடிட்டேன். சகுனம் நல்லா இருக்குது. ஆமா, சகுனம் நல்லா இருக்கா, வாங்க. மாப்பிள பசு வருது. அங்க நில்லு. பசு இல்ல, இது எருமை. போங்க மாப்பிள, போங்க. வாங்க மாப்பிள, வாங்க மாப்பிள. கண்ணுக்குட்டி வருது. அது கண்ணுக்குட்டியா? சரி நாய்.
அது சுரிநாய் இல்ல, நீதாயா சுரிநாய். நானா? என்ன வேலைக்கு போக விடாம பண்ற நீ? உங்க அப்பா ஒரு பூனைக்குட்டி மாதிரி உள்ள தள்ளு. ஏன் இப்படி அப்பாவை கரிச்சு கொட்டுறீங்க? நீங்க போங்க, நீங்க வாங்கப்பா. மேன் உள்ள போ உள்ளே. ஆள்கிட்ட நீங்க போயிட்டு வாங்க, பேசிக்கிறேன். தங்கராஜா, என்ன சார்? கல்கண்டு வாங்கிட்டு வந்தியா? வாங்கிடுறேன் சார். தங்கராஜா, என்ன சார்? குமுதா வாங்கிட்டு வந்தியா? வாங்கிடுறேன் சார். டேய் தங்கராஜா, என்ன சார்? தயிர் வடையில காரா பூந்திய தூவி வாங்கிட்டு வர சொன்ன, வாங்கிட்டு வந்தியா? தயிர் வடையில காரா பூந்திய தூவி வாங்கிடுறோமா? நல்லா கதை கிழிஞ்சது போங்க. காலங்காத்தால ஆபீஸ் வந்தோமா, லெக்சரை ஓபன் பண்ணோமா, வேலையை பார்த்தோமான்னு இல்லாம ஒரு ஆளு கல்கண்டு கேட்கறது, ஒரு ஆள் வந்து குமுதம் கேட்கறது, ஒரு ஆள் தயிர் வடையில காரா பூந்தி தூவி வாங்கிட்டு பாவிகளா. வாங்குற சம்பளம் டெய்லி எப்படித்தான் உங்களுக்கு ஜீரணமாவதோ? யோ, இன்னும் அழட்டிக்கிறேன். இந்த லெட்டர் கொண்டு போய் மேனேஜர்கிட்ட கொடு. நான் தான் மேனேஜர் தங்கராஜா பேசுறேன். நாள் வந்துட்டாரா? கொஞ்சம் நேரம் கழிச்சு வர சொல்லுங்க. வச்சிருங்க சார். உங்களுக்கு ஒரு மேரேஜ் இன்விடேஷன், சரி. ஒரு இன்லாண்ட் கவர், இது ரெண்டும் வந்திருக்கு சார். என்ன சார், என்ன ஆச்சு? ஜெய் தங்கராஜா, இது உனக்குடா. அறிவு கெட்ட தங்கராஜா, இனி என் விஷயத்தில் தலையிட்டால் பிஞ்சு போன பேட்டா செருப்பால் அடிப்பேன் சார். இது அநேகமா எனக்கு வந்த லெட்டர் கிடையாது சார். என்ன செருப்பால் அடிக்கிற ஒரு தலையிறது உண்மைதான். அவன் யாருன்னா என் மாமனார். அவனுக்கு செருப்பு வாங்குற அளவுக்கு வக்கு கிடையாது சார். பேட்டா செருப்பால் அடிக்கிறன்ற அளவுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. சோ திஸ் லெட்டர் ஃபார் யூ ஒன்லி. இதனாலதான் குழப்பமே. உன் பேரும் தங்கராஜா, என் பேரும் தங்கராஜா. மறுபடி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, உன்னை டிரான்ஸ்பர் பண்ணிடுவேன் சார். உங்க உத்தியோகத்தை நான் செய்யறதா போய் சொல்லித்தான் கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டேன். இன்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ மாட்டிக்கிட்டு தான் போற. அதை பார்த்து நான் சிரிக்கத்தான் போறேன். ஏண்டா டெலிவரி கொடுத்தா உடைச்சது நிக்கிறியே, நல்லா இருக்குதா? கை தவறி விழுந்துருச்சு முதலாளி. எப்படி விழும்? உடம்புல பயம் இருந்தா விழுமா? அதுக்காக என்ன ஊரை விட்டு ஓட சொல்றீங்களா? அவன் நகை நட்டோட பொண்ணை கூட்டிட்டு ஓடுறான். ஏமாந்த முதலாளி கிட்ட லட்சமா தட்டிட்டு ஓடுறான். ஆஃப்டர் ஆல் இந்த உடஞ்ச கடிகாரத்தை எடுத்துட்டு நான் ஓடுனேன்னா ஊர்ல இருக்கிறவங்க என்ன கேவலமா பேசுவாங்க. பேசாததான் நாய், அறிவு கட்ட நாய், சுரண கட்ட நாய், புத்தி கட்ட நாய். உனக்கு இடம் கொடுத்த தப்புடா நாய், விடப்படா நாய். ஏண்டா நாய்னு சொல்ல நாயாவே ஆடுவியா? நான் உங்க வீட்டு நாய் முதலாளி. உடைச்சிட்டான் ஆளுக்கு ஒண்ணா உடைங்க. எனக்கு ஒரு ஆத்திரத்துல அவர் வீட்டு ஜாமா அவரே உடைக்கிட்டு நம்ம வெளியே நின்னு வேடிக்கை பார்ப்போம். வா. சரிண்ண. அடி முன்மாவும் கண்ணுலே மையி, யாரு வெச்ச மையி? இது நான் வெச்ச மையி. நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வத்தா. என்னடா முனியப்பா உன் மூஞ்சில என் கை, இது யாரு வச்ச கை? இது நான் வச்ச கை. சோமாரி. என்னமாமா மூஞ்செல்லாம் வெள்ள வெள்ளையா இருக்குது? மோர் சிலுப்பனியா? மாப்பிள்ள வருவாரு, ஒரு கை வெண்ணெய் எடுத்து ஓசில சாப்பிடுவாருன்னு சிலிப்பும் கிடக்குறேன். எனக்கு வெண்ணையும் வானா நெய்யும் வானா. நீ போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா. எதா வாங்கிட்ட மாப்பிள்ள? சுறா வாங்கிட்டு வா. வஞ்சிர மீன், வாழைத்தண்டு வாங்கிட்டு வா. ஒரே ஒரு முட்டை வாங்கிக்கிற மாப்பிள்ள. முட்டை எதுக்கு உனக்கு? வரவழி யார் வெட்டியாவது அழகாக்கிற கோழி இருக்கா, அதை எடுத்து பக்கல்ல வை. அந்த சூட்ல முட்டையை போடும். முட்டையை வறுத்திய வாயில போடு, கோடி தூக்கி கூண்டுல போடு. இப்போ நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா. இந்த வீட்டுல இவன் வச்சது சட்டமா இருக்குது. ஐக்கலுக்குமா இவன் ஒரு கை பார்க்கல. கட்லு, பீரோ, மிக்ஸி, நல்ல கிரைண்டர். முதல்ல வேலை கொடுப்பீங்கன்னு உங்களை நம்பி வந்தா இப்படி வண்டி தலை வச்சிட்டீங்களே. கையடா ஏடா கைய போட அந்த பக்கம். எம்ஏ படிச்சவன்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல கியூல நிக்கிறான். ஏதோ ஒண்ணு பார்த்து பரிதாபப்பட்டு வேலை வாங்கி கொடுத்தா அந்த திமிரா? சரி கோச்சிக்காதீங்கண்ணே, இனிமே நீங்க சொல்றபடி செய்யறேன். சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு வண்டியை தள்ளிட்டு வா. நாளையில இருந்து கலெக்ஷன் பாரு, நான் வீடு வீடா பாக்குறேன்.
புது கொடுத்தன வரேன்னாங்க, இன்னும் ஆளையே காணோமே. கலெக்ஷன் வாரிக்கோ. அம்மா ஃபேன் இருக்கு, பீரோ இருக்கு, கட்டில் இருக்கு. உங்களுக்கு போட்டுருவோமா? வேணாங்க, எல்லாம் எங்க வீட்ல இருக்கு. மூஞ்சிய பார்த்தாலே தெரியல. இதெல்லாம் வாங்குற கேஸா? என்னங்க? அண்ணே புருஷன் புருஷன். ஏங்க உங்களுக்கு புருஷன் இருக்காரு? இருக்காரு. இருக்காரு. வாடா வாடா. சார் கட்டில் இருக்கு, பீரோ இருக்கு. வீடுன்னா எல்லாம் தேவைதாங்க, உள்ள கூட வைங்க. அண்ணே கலெக்ஷன். நீ வந்த அதிர்ஷ்டம். எடுத்துட்டு வா. நான் வந்த விஷயம் தானே, எடுத்துட்டு வாங்க. ஏய், நான் சொல்றபடி தான் நீ கேட்கணும். எடுத்துட்டு வா. வெயிட் அதெல்லாம் தூக்கிட்டு போற. வெயிட் இல்லாத நீ எடுத்துட்டு வா. ஏய், இப்ப எவ்வளவு பணம் கட்டுறீங்க? மீதி எத்தனை தவணையில கட்டுறீங்க? தவணையா? அப்ப நீங்க இந்த வீட்டுக்கு கொடுத்தன வரலையா? குடித்தனமா? யோ, என்ன கிண்டலா பண்ற? யாரையா சுத்த முட்டாளா இருக்க? யாரா முட்டாளு? நான் இல்ல. நான் இல்லையே. அப்ப அது நான் தான்டா. காலியா இருக்கிற இந்த வீட்டுக்கு கொடுத்தன வரதா காலையில சொன்னாங்க. வண்டியும் சாமானோட வந்தீங்க, எனக்குன்னு சொன்னேன். ஏயா வண்டி சாமான வாங்குறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? யாரா பைத்தியம்? நான் இல்ல. நான் இல்லையே. அப்ப அதுவும் நான் தான்டா. நீ வந்த ராசி, நான் முட்டாளு, நான் பைத்தியம்னு இது சொல்லுது. ஏய் திருச்ச, காலையில பல்லு விளக்குன. ஆள் இல்லாத வீடு பூந்தம்னா ஆளுக்கு ஒரு அடி அடிச்சு போடுவோம். மரியாதையா 2 ஜாமான் எடுத்து போய் வண்டியில வை. இதுக்கும் சிரிக்குது. இது ஒரு மாதிரியான கேஸ் போல இருக்கு. கடிக்கிறதுக்குள்ள போயிடுவோம். கிட்ட வராது. போன வாரம் எங்க வீட்டுல துணி திருடு போச்சு, இந்த வாரம் உங்க வீட்டுல துணி திருடு போச்சு. இப்படிதான் எப்படிமா குடும்பம் நடத்துறது? எவ்வளவு தைரியம் இந்த பட்ட பகல் வந்து இப்படி எவன புடவை திருடிட்டு போயிருப்பான்? அடச்சை வாய மூடி. நீ ஜாக்கிரதையா இருந்தா இப்படியே நடந்திருக்குமா? இன்னையில இருந்து நாயை அவுத்து விடு. எவன் திருட வர நான் பாக்குறேன். உள்ள வாடி. ஆயா இது பேய். அடியா ஓடியாடி. மாட்டிக்கிட்டான் வசமா மாட்டிக்கிட்டான். என்னங்க எவ்வளவு நேரம் நாயை புடிச்சிட்டு வாங்க, சீக்கிரம் வாங்க. ஓடியாங்க வாங்க. திருட மாட்டிக்கிட்டான். மாட்டிட்டானா? போலீஸுக்கு போன் பண்ணுங்க. நான் திருட இல்லையா, சொன்னா நம்புங்க ஐயா. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா தெருவுல வண்டியோட ஒரு 1.5 கண்ண நிக்கிறான். அவனை போய் கேளுங்க. அவனை போய் பிடிச்சுக்கோ போ. சாப்பாட புடிச்சான் பாருங்க, கதை உழுக்குறான். வெளியே வந்தாலும் ஓடிடுவோம். புடிங்க. டேய் ராஸ்கல், திருடதுக்கு உள்ள ஒருத்தன் வெளியே ஒருத்தனா? அடச்சே, யார பாத்தியா திருடங்கற? நான் கேன்வாஸ் பண்ண வந்திருக்கேன்யா. கேன்வாஸ் ஆவது கோன்வாஸ் ஆவது அதெல்லாம் உள்ள வந்து பேசியா? நான் எதுக்கு உள்ள வரணும்? இந்த வண்டியை உங்க அப்பனா பாத்துக்குவான். சரியா, நான் திருட வரல. வண்டியில நிறைய சாமான் இருக்கு. விட்டுறியா? விட்டுறியா? சரியா? ஏன்டா இப்படி புடிச்சு தள்ளுற? ஐயோ, அவனையும் புடிச்சிட்டாங்களா? இவன் தான் வண்டியார நின்னுகிட்டனா, திருட்ட பையன். இவனுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு செட்டப்பா இங்க வந்திருக்கான். ஆமா, அவன் பாக்குற பார்வையே சரியில்லை. என் பார்வையே அப்படி தாண்டா. தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன். இல்ல உள்ள இருக்கிறவனை பாத்துட்டு அப்புறம் வந்து உங்கள்ட்ட பேசிக்கிறேன். கத்தி என்கிட்ட ஏது? ஐயோ, இதத்தான் கத்தி மாதிரி வச்சுக்கணும். சொன்னா கேளுங்கய்யா, நாங்க திருட வரலையா, கேன்வாஸ் பண்ண. காதா குத்துற, ஏற்கனவே எனக்கு காது குத்தாச்சுடா. திருடுவியா? என்ன சத்தத்தையே காணோம்? பெரிச்சாளி அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டானுங்களா? ஐயோ, என்னடி இப்படி ஆயி போச்சு? நீ கேடு, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். ஐயோ வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு. நானும் உங்களோட வந்துடுறேங்க.
காது எங்கிட்டயாடா குத்துறீங்க? அறிவு கெட்டவனுங்க. அண்ணே கதவை தரங்க அண்ணே. என்னென்ன இது? தோசை. அடச்சே, என்னடா ஒரு இடத்துலயும் போனி ஆக மாட்டேங்குது. என்ன பண்றது, நேரம்தான். கண்ட இடத்துல எல்லாம் விரட்டுறாங்க, இங்க கூப்பிடுறாங்க. போங்கண்ணே. என்ன? டேய், வண்டி கொண்டு வாங்க வை. சரிண்ணா. என்கிட்ட டிவி இருக்கு, பேன் இருக்கு, மிக்ஸி இருக்கு, நல்லா அரைக்கிற மாதிரி கிரைண்டர் இருக்கு. உங்களுக்கு ஒரு கிரைண்டர் போட்டுருவோமா? என்ன நெஞ்சில கைய வைக்கிறா? வீட்டுல யாரும் இல்ல போல் இருக்கு. என்ன அன்பு! என்ன காதோறு இருக்கிற முடியெல்லாம் ஒதுக்குறா? கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி எடுப்பாளோ? ஐயோ ஐயோ, இன்னைக்கு எவங்காதோ போச்சு. சீக்கிரம் ஓடியாடி. தம்பி, காத மூடு, காத மூடு. ஓங்காதையா. ஐயோ, காது ஜாக்கிரதை. ஐயோ அம்மா. நல்ல வேளை தப்பிச்சிங்க, இல்லன்னா காது அல்வாவா போயிருக்கும். ஏதோ நான் கேன்வாஸ் பண்ணலான்னு வந்தேங்க. இந்த அம்மா ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்து காதை கடிக்குது. எவ்வளவு நாள் அந்த பழக்கம்? ரொம்ப நாளா இருக்கு தம்பி. தம்பி, என் பொண்ணு ஒரு பெரிய டான்சர். யாரோ தொழில் பொறாமையில இப்படி பண்ணிட்டாங்க. அம்மாவாசையானா ரொம்ப அதிகமாயிடுது. இந்த நாள்ல நீ வந்து மாட்டிக்கிட்ட. கவலைப்படாதீங்க. குடியாத்துல ஒரு பையன் இப்படித்தான் காதை கடிச்சிட்டு இருக்கான். அவனை கொண்டாந்து உங்க பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா 2 பேரும் மாத்தி மாத்தி கடிச்சுக்குவாங்க. எப்படி நம்ம ஐடியா? 2 அம்மாவாசைக்கு முன்னால வந்திருந்தீங்கன்னா எங்க 2 பேரோட காதும் தப்பிச்சிருக்குமே. உங்களுக்கு காது இல்லையா? பாருங்களேன். அம்மாவுக்கு உங்களுக்கு ஒத்துக்காதா? அப்ப நான் வர்றேங்க. முடியாதாண்டிய அது அங்கேயே தான் இருக்கு. என்னங்க இப்படி ஓடுறான்? அவன் காதாச்சே. போறா. சே, இந்த கடைக்கு உழைச்சு என் கால் செருப்பு தேஞ்சதான் மிச்சம். இன்னைக்கு என் காதும் போக பாத்துச்சு. என்னென்ன சொல்றீங்க? அட, யாரோ ஒரு பொண்ணு மாடியில இருந்து கூப்பிட்டாப்பா. சரி, சாமான் தான் வாங்க போறான்னு உள்ள போனா கப்புன்னு பாஞ்சு என் காதை கடிக்க பார்த்துட்டா. யார் அந்த பொண்ணு? ஓடம்பாக்கத்துல சிவன் கோயில் தெருவில் இருக்காளாம். கிளப்ல டான்ஸ் ஆடுறவளாம். இப்ப எவன் காதை கடிக்கலான்னு அலையறான். சிவன் கோயில் தெரு டான்சரா? ஏன்பா, உனக்கு என்னாச்சு? இல்லண்ணே, அந்த வீடு என் வீடு தான். அந்த பொண்ணு என் சிஸ்டர். என்னது? அந்த பொண்ணு உன் சிஸ்டரா?
மேடம் கொஞ்சம் இருங்க. சாரி மேடம், நீங்க ஆபீஸ்க்கு வரும்போது நான் கொஞ்சம் மூட் அவுட்ல இருந்தேன். நானும் இந்த காலனி வாட்ச்மேனுக்கு மாசம் 10 ரூபாய் தரேன். வாட்ச்மேன் இல்ல, கூர்க்கா. கூர்க்கா நம்ம சோகத்துக்கு ஒத்து வர மாட்டான். தமிழ்காரனாண்டா நம்ம அவசரத்துக்கு ஏதாவது வேலை நோ சொன்னா நோ நோ, கூர்க்கா தான் வேணும். கூர்க்கா இருந்தாலும் திருடங்க வர மாட்டாங்க. ஏன் தெரியுமா? கூர்க்கா கத்தியால குத்துனாலும் கொலை செஞ்சாலும் போலீஸ் கேஸ் போட மாட்டாங்க. அப்படின்னு யார் சொன்னாங்க? அப்படி ஒரு லைசென்ஸ் கூர்க்காவுக்கு கவர்மெண்டே கொடுத்திருக்கு. கூர்க்காவோட கத்திய பத்தி உங்களுக்கு தெரியுமா? என்ன? கூர்க்கா சாதாரணமா உரையில இருந்து கத்திய வெளியே எடுக்க மாட்டான். எடுத்தா ரத்தம் படாம உரையில வைக்க மாட்டான். அதெல்லாம் சும்மா டான்ஸ். மிஸ்டர் மாதவன், நல்ல திடகாத்திரமான கூர்க்கா காவலுக்கு வேணும்னே நான் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க போறேன். போலாங்க. மேடம், நீங்க எதுக்கும் ஒரு தடவை கடைசி யோசனை பண்ணி பாருங்களேன். நம்ம தமிழாளா இருந்தா. மிஸ்டர் மாதவன், இதுல ஒரு பெரிய சமாச்சாரமே அடங்கி இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல ஒரு ஸ்ட்ரைக்கோ கலாட்டாவோ நடந்தா வடநாட்டு போலீஸ வரவழைப்பாங்க. வடநாட்டுல நடந்தா தமிழ்நாட்டு போலீஸ அனுப்பி வைப்பாங்க. ஏன் தெரியுமா? எப்பவுமே சொந்த ஊருக்காரன்னா கொஞ்சம் இறக்கப்படுவான். அட நம்ம ஊருக்காரன் தானே அப்படின்னு விட்டுருவான். அதனால இதுல எந்தவித மாற்றமும் இல்ல. எனக்கு கூர்க்கா தான் வேணும். நான் கூர்க்காவை தான் வைக்க போறேன். நீ வா. ஏய் மாதவா, என்னடா ரெண்டும் எப்பவும் கூர்க்கா தான் வேணும்னுதுங்க? விடாத, அமுக்குடா. நீ அமுக்கிடுவ. இருங்க, நானும் அதைத்தான் இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். யார் இவன்? ஆனா காலை கொஞ்சம் கீழே இருக்கும். ஏண்டா மாதவா, யார் இவன்? காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு ரோட்ல கரகாட்டம் ஆடுறான். கதாசிரியர் இது கூட தெரியலன்னா எப்படி? ஏங்க பேப்பர்ல கூர்க்கா வேணும்னு விளம்பரம் கொடுத்தீங்களா? ஆமா. அதான் கூர்க்கா ஸ்டைல்ல வீடியோ எதுன்னு தேடுறான். அக்கா, அக்கா, என்ன கூர்க்கா வேணும் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருந்தோமே? ஐயோ, என்னங்க கூர்க்காங்க, கூர்க்கா. ஐயோ, நில்லு நில்லு நில்லு. இரு, நீ கூர்க்கா தானே? जी हाँ, हम गुर्गा है। हिंदी हिंदी। भाइयों और बहनों, न्यूज़पेपर में देखने के बाद ये कॉलोनी से बंदोबस्त के लिए हम आया। இப்ப இவன் டோட்டலா என்ன சொல்றான்? இருங்க, இங்க யாருக்காவது ஹிந்தி தெரியுமா? அவன் பேப்பர்ல கூர்க்கா தேவைங்கிற விளம்பரத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறான். சார், இவனை பார்த்தா கூர்க்கா மாதிரி தெரியலையே சார். பேர் என்ன? ராம் சிங். பீம் சிங் கா பட்டா ராம் சிங். हाँ 24 மணி நேரமும் டியூட்டில இருப்பியா? हाँ। பெரிய பெரிய திருடனை பிடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? அரே கூர்க்கா से सवाल उठा है। பயப்படாதீங்க. ஒரு கூர்க்கா கிட்ட தைரியம் இருக்கான்னு கேட்டா இப்படிதான் அவனுக்கு பயங்கர கோவம் வரும். நீங்க ரெண்டு பேரும் வேண்டாத வேலையெல்லாம் செய்றீங்க, கடைசியில மாட்டிக்க போறீங்க. சார், நம்ம காலனிக்கு எதுக்கு சார் கூர்க்காவும் இருக்காவும்? இவனை திருப்பி அனுப்பிச்சிருங்க. என்னங்க நீ வாயை மூடிட்டு சும்மா இரு. நம்ம காலனிக்கு ஒரு கூர்க்கா ரொம்ப அவசியம். இவனுக்கு திருடனை பிடிக்கிற அளவுக்கு பலம் இருக்குதான்னு நான் பாக்குறேன். 24 மணி நேரம் இங்கே இருப்பேன், சூரனை பிடிப்பேன். हमको एक घर चाहिए. வீடு 24 மணி நேரம் இங்கே இருக்கானா? ஆனா தங்க இடம் கேக்குறான். உதவி யோ, என்ன தங்கறதுக்கு இடம்? இவனை வச்சுக்கிறத முடிவு பண்ணிட்டோமா? அதெல்லாம் ஒண்ணு விட மாட்டான். இல்ல இல்ல, இந்த காலனிக்கு இவன் தான் கூர்க்கா. ஆள் வாட்ட சாட்டமா சுறுசுறுப்பா இருக்கான். 10 குறைக்கு வித்தையெல்லாம் பண்ணி காட்டுறான். வீட்டுக்கு என்ன பண்றது? நம்ம பிக்னிக் போறப்ப வாங்கின டென்ட் துணி இருக்கே, அது அவங்கிட்ட கொடுத்துருவோம். அதுல டென்ட் கட்டி தங்கிக்கிட்டோம். ஓகே? शुक्रिया मैम साहब. ஓகே. பெரும் மதிப்பிற்குரிய என் உள்ளம் கவர்ந்த காலனி வாழ் மக்களே,
சகோதர சகோதரிகளே, உன் பேர் என்னப்பா? பீம் சிங் கா பட்டா ராம் சிங். இந்த ராம் சிங்க இந்த காலனி கூர்க்காவா செக்ரட்டரி செண்பகமாகிய நானே செலக்ட் பண்ணி வேலைக்கு சேர்த்திருக்கேன். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை டிக்கெட்டு. மாதவா, என்னோட நிலைமை பாத்தியாடா? கருவேப்பிலையில இருந்து தொடப்பக்கட்ட வரைக்கும் சுமக்க வேண்டியிருக்குடா. இது பரவாயில்லடா, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கக்கூஸ் எல்லாம் கழுவி இருக்காங்க. அதனால நீ இதெல்லாம் கத்துக்கிட்டது தப்பிலன்னு அந்த கதாசிரியர் சொல்றான்டா. வந்த கோவத்து கத்தி கத்தி உருவி கையாடுத்துக்காதரா. எவனாவது ஏதாவது பேசிட்டு போறான். எக்கு தப்பா பேசி ஏதாவது மொழி பிரச்சனை மாட்டிக்காத. பகான் பகான் இல்லடா, பெஹன். பெஹன் பெஹன் பெஹன். பேசுறது பயங்கர சொதுப்பல்ல. இங்கயாவது மாட்டிக்கிட்டு தர்மடி வாங்க போறேன். டேய், இந்த இந்தியில தாண்டா காலனியே கலக்கணும். இது போதும்டா மச்சான். சப்ஜா சம்ஜாகம் அண்ணா, சீக்கிரம் போங்க. அது மணிக்கு தான் போயிருப்பாங்க. பிடிச்சிடலாம். எங்களுக்கு தெரியும். இவன் தான் இந்த காலனிக்கு மொத்த கான்ட்ராக்ட். பொண்ணுங்களை டாவடிக்கிறதுக்கு. டக்கு டக்கு. முதல்ல காலனியில நல்ல பெரியடு, அப்புறம் நாட்டை திருத்தத்தை பத்தி யோசிக்கலாம். ஏய், நிர்மலான்னு ஒரு டீச்சர் இருக்காங்க தெரியுமா? அவங்க கிட்ட டைம் கிடைக்கும் போதெல்லாம் பேசி செட்டப் பண்ணிக்கோ. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோது ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும். நான் ஒண்ணு அந்த மாதிரி ஆள் இல்லப்பா. பின்ன நான் மட்டும் அந்த மாதிரி ஆளா? டேய் சிவராமா, ராம்சிங் ராம்சிங்ஜி, அந்த டீச்சர் இருக்காங்களே, அவங்க ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மெக்கானிக்க லவ் பண்ணிட்டு 2 பேரும் வீட்டையும் பகைச்சுக்கிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிட்டு இங்க வந்து குடியிருக்குதுங்க. அது எந்த வகையில் எனக்கு யூஸ் ஆகும்? தாய் வீட்டுக்கு ஈக்குவலா தானும் பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு தான் புருஷனை துபாய்க்கு அனுப்பிச்சிருக்கான். சரி, அதனால அந்த டீச்சருக்கு சோப் போடுன்னு சொல்றேன். உன் லட்சியம் என்னடா? வெளிநாடு போய் வேலை செய்யறது என்னடா? அது அந்த டீச்சர் மூலமா நிறைவேறினாலும் நிறைவேறும். பெஸ்ட் ஆஃப் லக். போய் வேலையை பாரு. ஏய் மாதவா, என்னடா பின்னிக்கிட்டு இருக்க நீ? எப்படிடா உனக்கு இந்த ஐடியா எல்லாம் வருது? என்னமோ போடா. டேய் டேய் மாதவா, டேய் கொஞ்சம் நேரம் டேய். நான் இந்த வெளிநாடு போற ஐடியா எல்லாம் விட்ட. தயவு செய்து என்ன விட்டுரு. டேய், இந்த Dress எல்லாம் உனக்கு பெர்மனன்ட் கிடையாது. மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான். பேசாம நான் சொல்றபடி செய்டா. டேய், அவங்க வீக் பாயிண்ட் என்னன்னு காட்டுன. வீக் பாயிண்டா? குழந்தைடா. அவங்க வீக் பாயிண்ட் அவங்க குழந்தைதான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை கிட்ட பழகி அந்த குழந்தை அவங்க அம்மா பார்த்து, அம்மா அம்மா எனக்கு குருகா மாமாவை பார்க்கணும், குருகா மாமாவை பார்க்கணும்னு சொல்ல வையே. மதர் டாக்டர் சென்டிமெண்ட் வச்சு மனசுல புகுந்துட்டேன். அருமையான ஐடியாடா. ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோம்? ஒத்தமாங்கிறதுக்கு முன்னாடி சவுதியோ அரேபியாவோ போயிடுறேன். अच्छा मैं चलता हूँ। बेटा साहब अब क्या करती है? मम्मी कहाँ है? என்ன ராம்சிங் அதுக்குள்ள எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இப்பதான் போனே? आप साइकिल में वन थिंग இப்படி எல்லாம் வேலை சொல்றதுனால உனக்கு ஒன்றும் கஷ்டமா இல்லையே? आप क्या करती है? நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் बोलता है। ராம்சிங் உன் தாய்மொழி ஹிந்தி தானே? हाँ जी। அப்படியே பேசும்போது இப்படி தடுமாறுற? हमको कुछ विंक है। निकल। हाँ बेटा आपका बेटी बहुत अच्छा है। 15 साल पहले 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன தம்பி இருந்தான், சோட்டா பாய். பாக்க இந்த குழந்தை மாதிரியே இருப்பான், ஆனா பையன். இப்ப குழந்தையை பார்த்துள்ள எனக்கு தம்பி ஞாபகம் வந்துருச்சு. தினம் வந்து இந்த குழந்தையை பார்க்க அனுமதி கிடைக்குமா மேம் சாப்? ராம்சிங் குழந்தைங்கன்னா உனக்கு அவ்வளவு இஷ்டமா? இத பாரு, நீ எப்ப வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம், ஸ்கூலுக்கு வரலாம், என் குழந்தையோட விளையாடலாம். ஓகே? अच्छा जी। जी आपको पति दुबई में है ना? ஆமா, போய் 2 வருஷம் ஆச்சு. அவருக்கு லெட்டர் எழுதும் போது இந்த கூர்கா பத்தியும் கொஞ்சம் எழுதுங்க. கொஞ்சம் லெட்டர். கண்டிப்பா. जी शुक्रिया। ஏய் இரு, காபி சாப்பிட்டு போ. बेटी போடா போடாவா?
என்ன கட்டவரல் பெருசா இருக்கு? ஓ, பூத கண்ணாடியில பார்த்தனும். 555 என்ன 444? என்ன அங்க ஆராய்ச்சி? அந்த கமிஷனரை கொலை பண்ணானே குற்றவாளி, அவனை துப்பு தொலைக்கிட்டு இருக்கேன். துப்பறியும் சிங்கா? என்ன துப்பறியும் சிங்கி? தங்க பதக்கம் நமக்கு கிடைக்கும்ங்கறீங்க? ஏன் இப்படி சொல்ற? அந்த தங்க பதக்கத்தை வாங்கி உன் கழுத்துல மாட்டாம விட போறது இல்ல. இது பெரியம்மா மேல சத்தியம். பெரியம்மா மேல சத்தியமா? எல்லாரும் அம்மா மேல சத்தியம் பண்றாங்க, நான் பெரியம்மா மேல சத்தியம் பண்ணேன். ஒரு வித்தியாசம் தானே? நீங்க என்னதான் சத்தியம் பண்ணாலும் குற்றவாளியை நம்ம கண்டுபிடிக்க போறது இல்ல. என்ன இப்படி சொல்ற? என்னங்க 3 நாளா ஒரே இடத்துல ஒரே செவுத்துல குரங்கு மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி கண்டுபிடிக்க முடியும்ங்கறேன். இங்கதான் என் பாயிண்ட் நீ புரிஞ்சுக்கல. உலகம் உருண்டை. அந்த குற்றவாளி சுத்தி 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 கடைசியில என் காலடியில டயர்டா வந்து விழுவான். ஜீதட்டா வேற வேற அந்த மைனரை பார்த்தா சந்தேகத்துக்குரிய ஆளா தோணல. வா, ஃபாலோ பண்ணுவோம். சிங்கி, சிங்கா, இந்த மைனரை ஃபாலோ பண்ணா நமக்கு துப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃபாலோ மீ. எஸ், ஃபாலோயிங். நல்லா இருக்கு. எவ்வளவு விலை? 2000. ஓய்யோ, 1500 தான் இருக்கு. சரி, நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். சரிங்க. இது வரைக்கும் ரோட்ல தான் சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தா, இப்ப வீட்டுக்குள்ளே போய் சைட் அடிக்க போறான். விடக்கூடாது. ஆமா, சரியான கேஸ் மாட்டிக்கிச்சு. ஃபாலோ மீ. மேடம், இந்த பொம்மையை நீங்க லைக் பண்ணதா பார்த்தேன். அதான் உங்களுக்காகவே வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க. காதலுங்கிற பேர்ல கரடி விடுறான், அதை வாங்காதீங்க. என்ன இங்க வந்து கத்திக்கிட்டு? ஆமா, யார் நீங்க? கரடி. இந்த நாட்டுல எங்கெங்க அநியாயங்கள் நடக்குதோ அங்கே எல்லாம் தட்டி கேட்க நாங்கள் வருவோம். I am துப்பறியும் சிங்கம் 555. அது சிகரெட் பேராச்சே. என்ன கேட்டு தான் அந்த சிகரெட்டுக்கே பேர் வச்சாங்க. I am துப்பறியும் சிங்க 444. கமிஷனரை கொண்டானே அந்த கொலைகாரனை தேடி கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்காக ஏன் பின்னாடி ஏன் சுத்துறீங்க? பாயிண்ட் நம்பர் 1, கொலை குற்றவாளிகளுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. பொம்பளைகளுக்கு பின்னாலே அலைவாங்க. இது ஆராய்ச்சியில கண்டுபிடித்த உண்மை. பாயிண்ட் நம்பர் 2, இந்த மைனர் கடந்த 35 நிமிஷமா உங்களுக்கு தெரியாம உங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கார். பாயிண்ட் நம்பர் 3, நீங்க வாங்க வேண்டிய கரடி பொம்மைய இவர் வாங்கி உங்ககிட்ட கொடுத்து ஐஸ் வைக்கிறாரு. சோ இந்த 3 பாயிண்டையும் ஜாயிண்ட் போட்டு பாக்கும்போது என்ன தெரியுது? ஜாயிண்ட் ஆயிருச்சுன்னு தெரியுது. இவர்தான் குற்றவாளின்னு தெரியுது. மேடம், அது மட்டும் இல்ல, இவருடைய அடுத்த திட்டம் என்ன தெரியுமா? இந்த பொம்மையை உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்களை பார்த்து ஒரு மாதிரியா சிரிப்பாரு. இது நம்ம சிரிப்பாச்சே, சரி வச்சுக்கிட்டோம். மேடம், இதுதான் சாக்குன்னு உங்க தோல்ல கை போடுவான். கைய போட்டுட்டான். ஏமாந்தா உங்களை கட்டியும் பிடிப்பான். கட்டியும் பிடிச்சிட்டான். ஐயோ, கொஞ்சம் அசந்தீங்க, உங்களுக்கு கிஸ்ஸும் கொடுப்பான். எப்படி இந்த துப்பறியும் சிங்கத்தின் கணக்கு? தங்கப்பதக்க நமக்குத்தான். வா ஸ்டேஷனுக்கு. நீங்க வாங்க உள்ள. வா ஸ்டேஷனுக்கு. நீங்க வாங்க உள்ள. என்னம்மா, யாரோ ஒருத்தர் உள்ள கூப்பிடுற, அதுக்குள்ள மயங்கிட்டியா? பொண்டாட்டி புருஷன் கிட்ட மயங்காம வேற யாருக்கிட்ட ஓ மை மயங்குவா? காட். பொண்டாட்டி புருஷனா? என்ன சொல்றாங்க? ஒரே குழப்பமா இருக்க. நான் இவருக்கு பொண்டாட்டி. என்ன சொல்றீங்க? நான் இவ புருஷன். நீங்க அவங்களுக்கு புருஷன்னா உங்களுக்கு அவங்க என்ன வேணும்? நாத்தனார் வேணும். திஸ் இஸ் கரெக்ட். பொண்டாட்டிங்கிறல்ல பயா. ஆனா ஒரு பாயிண்ட் இடிக்குது. எங்க இடிக்குது? இங்க இடிக்குது. சும்மாரு. யாராவது பொண்டாட்டிய புருஷன் ரோட்ல வச்சு சைட் அடிப்பானா? எங்க புடிச்சோம் பாத்தியா? இங்க பிடிக்காதீங்க. என்ன சொல்றீங்க? இந்த பாரியா, பொண்டாட்டிய வீட்டுல சைட் அடிக்கிறத விட
ரோட்ல சைட் அடிக்கிறதுல மஜாவே இருக்கு. போயா எப்படி நம்ம பாயிண்ட்? பேனா சரியில்லையா? அண்ணன் உனக்கு என்ன வாங்கிட்டு இருக்கு தெரியுமா? புது பென், ஃபாரின் பென். தென்மொழி, இதை வச்சு பரிச்சை எழுதுனேன்னா இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுவேன். சரி சரி படிமா படி. ஷாமிலி, ஆளைய காணோம். ஷாமு எங்க காணோம்? ஏ குட்டி, எங்க இருக்க? எங்க இருக்க? எங்கம்மா இருக்க? சத்தம் மட்டும் வருது, ஆளையே காணமே. வாமா. ஏய் குட்டி, வாமா. சமு, அப்பா உனக்கு புதுசா இந்த வெள்ளக்கரடி பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு வயிறு ரொம்ப பெருசு பாரு. இதுக்குள்ள நீ என்ன வேணும்னாலும் வச்சுக்கலாம், தெரிஞ்சுதா? ஏ ஷமு, இந்த வெள்ளக்கரடி இருக்கே ரொம்ப டேஞ்சரான கரடி. இது எல்லாரையும் கடிக்கும். இந்த கரடி அப்பாவை கடிக்க போகுது பாரு. இந்த பாரு, இன்னொரு தடவை அப்பாவை கடிக்க போகுது. அப்பா செத்து போயிட்ட. என்னங்க குழந்தைய பயமுறுத்திக்கிட்டு அவ அழற பாருங்க. ஏய், பயந்துட்டியாமா? அப்பா விளையாட்டுக்கு விளையாண்டாமா? என்ன சொல்ல போறியா? என்கிட்ட இருக்கிறது கமிஷனரையே விழுங்கின சொரா மீன். அதுக்கு விலை ஜாஸ்தி. சரி, உனக்கு டேபிளுக்கு மேல இருக்கிறது பத்தலங்கிற, டேபிளுக்கு கீழே இருக்கிறது போதுமான்னு பாரு. மரியாதையா நெகட்டிவா கொடுத்துரு. கீழே அழுத்துன மேல போயிடுவேன்.
அண்ட் அரெஸ்ட். எதுக்குயா? பொண்ணு நாங்க 2 பேரும் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். அன்னைக்கு என்னடான்னா நடு ரோட்ல ஒரு பொண்ணை டாவடிச்ச. யாருன்னு கேட்டா என் பொண்டாட்டின்னு எங்களுக்கே காது குத்துன. இப்ப என்னடானா கிளப்ல வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க. உன்னை இப்படியே விட்டா பாப்புலர் ஆகி இந்த நாட்டையே பிடிச்சிருவேன். யோ, கொலைகாரன் தப்பிச்சுட்டு ஓடுற, அவனை பிடிக்காம என்னைய அரெஸ்ட் பண்றீங்க? அதுக்கு பேர் தான் சிஐடி. சரியான லூசா இருக்கேயா. என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? பார்த்தாலே தெரியுதே. பாத்தீங்களா? யோ, ஐ அம் நாட் லூஸ். யுவர் ஃபாதர் லூஸ், யுவர் மதர் லூஸ், டோட்டலி இந்த வேர்ல்ட் இஸ் லூஸ். யோ, மன்னிக்கணும், எனக்கு ஹிந்தி எல்லாம் தெரியாது. சிங்கி, சிங்கா? நான் ஹிந்தியா பேசுனேன். தெலுங்கு தானே பேசுனீங்க. உங்க 2 பேருக்கு நான் என்ன பேசுனேனே புரியல. நான் பேசுனது கன்னடம். கமானாஜி ஆபீஸ்க்கு வரோம். வாங்க. நாங்க உன்னதான பிடிக்க வந்தோம். ஐ சே கமான்.